Hi dear students, welcome to Way to Career Upsec YouTube channel. After 12th அப்புறம் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் இந்த கோர்ஸோட டிமாண்ட் அண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கா அப்படின்னே ஒரு சில பேர் ஆச்சரியமாக பார்க்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி, டூரியேஷன், ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், எப்படி அட்மிஷன் போடணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வே டு கரியர் உப்செக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்சஸ் எங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இது கீழே அஃபிலியேட்டடாக ஒரு 6 காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபிஷரிஸ் காலேஜ் தூத்துக்குடி, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் பொன்னேரி, ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம், பயோடெக்னாலஜி காலேஜ் சென்னை, ஃபுட் டெக்னாலஜி காலேஜ் பொன்னேரி இப்படிங்கிற மாதிரி ஒரு 6 காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, தென் என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கோர்சஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 3 கேட்டகரியாக ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ், செகண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ், தேர்டு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் கோர்சஸ். கவர்மெண்ட் கோர்சஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற 2 கோர்சஸ் கவர்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்கில் பார்த்தீங்கன்னா பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி ஒகேஷனலில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக 9 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸஸ் ரொம்ப கம்மியாக கட்டினா போதும். செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபீஸஸ் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இந்த கோர்சஸுடைய டூரியேஷன் தென் என்னெல்லாம் கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிஎஃப்எஸ்சியோடைய டூரியேஷன் 4 இயர்ஸ். இது 3 கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. தூத்துக்குடி கேம்பஸ், பொன்னேரி கேம்பஸ், நாகப்பட்டினம் கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் தென் பிடெக் என்விரான்மெண்டல் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 4 இயர் கோர்ஸ். இது ஒரு கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, நாகப்பட்டினம் கேம்பஸ். பிடெக் பயோடெக்னாலஜி 4 இயர் டூரியேஷன். இது பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 4 இயர் கோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா சென்னை கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. பிபிஏ ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 இயர் டூரியேஷன். இது டிஎன்ஜேஎஃப்யூ ஃபிஷரிஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் சென்னை கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒகேஷனல் கோர்ஸஸுடைய டூரியேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். இது பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் சென்னை, பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் சென்னை, தென் பார்த்தீங்கன்னா பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட் ராமநாதபுரம் கேம்பஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஃப்எஸ்சி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ்லையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. கன்னியாகுமரி தேவசகாயம் இன்ஸ்டிடியூட் ஃபிஷரி சயின்ஸ் டெக்னாலஜி மிடாலமில் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். பிஎஃப்எஸ்சி பிடெக் பயோடெக்னாலஜி, பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்கு நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி அதர் சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி உங்கள் சப்ஜெக்டில் கம்பல்சரி பயாலஜி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டில் கம்பல்சரி மேக்ஸ் இருக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுமே பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி என்விரான்மெண்டல் டெக்னாலஜி படிக்கலாம். தென் கேட்டகரி 3 ஒகேஷனல் கோர்ஸ். நீங்கள் 12th என்ன குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே இந்த ஒகேஷனல் கோர்சஸை நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அட்மிஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி தென் அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் பேசிஸ் அதாவது மெரிட் பேஸில் சீட் அப்படிங்கிறத அலாட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தென் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வர வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். தென் இந்த கோர்சஸை படிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஃபிஷரிஸ் ஆஃபீஸர், பிரைவேட் செக்டரில் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம். தென் செல்ஃப் பிஸ்னஸ் அதாவது ஃபிஷ் ஃபார்ம் அதே மாதிரியும் நீங்கள் ரன் பண்ணலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை அப்ராடில் கூட நிறைய சான்சஸ் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி 20,000 30,000 வரைக்கும் ஆகலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து 1 lakh வரைக்கும் போகும். இந்த கோர்ஸில் நம்ம எது ரிலேட்டடாக படிப்போம்னா ஃபிஷ் கல்ச்சர், மெரைன் பயாலஜி,
தென் ஃபிஷ் ஃபுட் ப்ராசஸிங், தென் அதர் இன்ஜினியரிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயிலாக இந்த கோர்ஸில் படிப்போம். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேல்யூபிளாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்லையுமே நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த கோர்ஸை படிக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான கட் ஆஃப் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. இந்த கோர்ஸை எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்பட்டு மட்டும் படிங்க. யாரும் கட்டாயப்படுத்தி அந்த கட்டாயத்தில் படிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு கோர்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா அதை விருப்பப்பட்டு படிங்க. அப்போ தான் நம்ம அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே2 காரியப் சிக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க.